வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, இப்போ எல்லா ராசிக்காரங்களுமே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயா, என்னுடைய ராசிக்கு சொல்லுங்கள், என்னுடைய ராசிக்கு சொல்லுங்கன்னு எல்லாருடைய மனசுலேயும் நம்ம பதிவு இடம்பெற்றுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், அளவற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு விலைமதிப்பில்லாத அற்புதமான பதிவு. கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு தரோம் அப்படின்னாவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் நம்ம சேனலில். ஏன்னா அதிக எதிர்பார்ப்பு கொண்டவர்கள் இவர்கள். தன்னுடைய லைஃப்பை இந்த இடத்துல இந்த உயரத்தில் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதற்காக கடின உழைப்பை நைட்டு பகல்னு பார்க்காம உழைக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை யாரும் சொல்லாத சில விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை பார்க்குறவங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க, இப்படி ஒரு பதிவா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை நான் எதுவும் பெருமையாக சொல்லிக்க விரும்பலை. நீங்கள் பதிவை பார்த்து முடிச்சு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். மூலிகை சாம்பிராணி சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு அரைச்சி பொடியாக்கி நம்ம கொடுத்தோம். என்னென்ன மூலிகைகள்னு சொல்லி இந்த லேபிள்லேயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்கினவங்க, அது இந்த ஆடி ஆஃபரில் வாங்கினவங்க, நான் அதான் சொன்னேன், ஆன்மீக பொருட்கள் எவ்வளவு ஃப்ரீயாக தர முடியுமோ அவ்வளவு தரேன், நீங்கள் தாராளமாக அள்ளி வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு மகாமேரு சங்கு, ஒரு ராஜகோமதி சக்கரம், 2 விஷ்ணு சக்கரம், 11 சிவப்பு குன்றிமணி, இது எல்லாமே முற்றிலும் இலவசமாக, சரிங்களா? முற்றிலும் இலவசமாக கொடுத்தோம். இப்போ நிறைய பேர் அந்த ஆடி ஆஃபரில் தான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணிங்களோ எல்லாருக்குமே கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த ஆடி ஆஃபரில் வரக்கூடிய இந்த சாம்பிராணி ஆகட்டும், அதற்கு இலவசமாக கொடுத்த ஆன்மீக பொருட்களாகட்டும், எல்லாமே ஒரிஜினல் தான், சரிங்களா? வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 9345397967. சரி, இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதல்ல கிரகங்கள் ரீதியாக என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை முதல்ல பார்த்துட்டு, அடுத்து நீங்கள் பிரபஞ்சம் ரீதியாக சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஐயா, இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கணிப்பு முறைகள் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ஆமாம், இவ்வளோ நாள் நீங்கள் ஜோதிட வீடியோவில் எப்படி பார்த்துருப்பீங்க, அந்த ராசி கட்டங்கள், அந்த காலநிலையில் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன, இதெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க. வழிபாடுகள், பரிகாரங்கள், இதெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் ஜோதிட கணிப்பு ப்ளஸ் பிரபஞ்சத்தின் ஆற்றல், இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி கொடுக்கறனால ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாக நீங்கள் மாறுவீங்க. அது நீங்கள் நடைமுறையிலே பார்ப்பீங்க, கண்ணெதிர பார்ப்பீங்க. தொடர்ந்து நம்ம பதிவு பார்க்குறவங்க அவங்க வாழ்க்கையில் உறுதியான நபராக மாறுவாங்க, நல்லதை ஈர்க்கக்கூடிய நபராக மாறுவாங்க. அவர்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அவர்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். சரி, இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் முதல் 16 நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். ராசியில் கேது பகவான் இருப்பதால் முதல் 16 நாட்கள் மனக்குழப்பங்கள். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சிம்மராசிக்காரங்க ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. இதே ராசிக்காரர்களுக்கான இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அது பாருங்கள், உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். அது என்னன்றதை இப்போ பார்ப்பீங்க, சரிங்களா? 17ஆம் தேதி சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் அற்புதமான காலகட்டமாக அதன் பிறகுதான் ஆரம்பமாகும், சரிங்களா? தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே தொழிலுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நேரங்காலம் பார்க்காம கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ராசியில் சூரியன் ஆட்சியாகும். தனஸ்தானத்தில் அதிகார கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சில் அதிகாரம் இருக்கும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் நீங்கள் பேசுகிறது எல்லாமே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கரடு முரடாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். உங்களை வந்து அவங்க வெளியில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க, ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் உங்கள் மேலே வரும். இது நம்ம ஆல்ரெடி சிம்ம ராசிக்காரங்கனாவே இந்த நேரம் தான் அப்படின்னு இல்லை, அவங்க லைஃப்லேயே எப்போவுமே அவங்க பேசுகிறத அவங்க கொஞ்சம் கோபமாக கத்தி தான் பேசுகிறாங்களே ஒழிய எதுக்கு பேசுகிறாங்கன்றதை யோசிக்க மாட்டாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்க. ஆனால் கத்திட்டாங்க, பேசிட்டாங்க, கோபமாக பேசிட்டாங்க, அதை தான் எல்லோரும் பெருசாக வச்சுக்கிட்டு அவங்க மேலே கோவப்படுவாங்க. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களும் சில விஷயங்களை மாற்றிக்கணும், சிம்ம ராசிக்காரங்க கூட இருக்கிறவங்களும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது 2 மாற்றமும் கண்டிப்பாக தேவை இந்த ராசிக்காரர்களுக்கும், இந்த ராசிக்காரர்கள் கூட இருப்பவர்களுக்கும், வாழ்பவர்களுக்கும். தெளிவாக நான் சொல்லிடுறேன், சிம்ம ராசிக்காரங்களும் கண்டிப்பாக சில விஷயத்தை மாற்றிக்கணும். நீங்களும் 100% நம்ம எல்லாமே நம்ம தான் பெஸ்ட்டு, நம்ம சொல்கிறதான் அங்கே நடக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் இங்கே இல்லை. சில விஷயங்கள் உங்கள்கிட்டையும் மைனஸ் இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஆமான்றதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கான தகுதியான நபராக நீங்கள் இருப்பீங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது அடிக்கடி கோவம் வரும். அதான் இப்போ நான் சொன்னேன், அடிக்கடி கோவம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து சும்மா ஏதாவது போய் பேசிட்டா கூட சிடு சிடுன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும்.
சரிங்களா? இந்த காலகட்டம் வீடு, நிலம், இடம் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக தோன்றும். சரிங்களா? பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருப்பதால் தனவரவு, நான் தான் ஆல்ரெடி தான் போன வருஷத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேனே, இந்த அஷ்டமசனியில் தான் சிம்மராசிக்காரங்க சம்பாதிப்பதற்கான எண்ணங்கள், திட்டங்கள், வேலைக்கான அந்த உத்வேகம், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக தோணும் சிம்மராசிக்காரங்களுக்கு. சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். இதனால் முயற்சிகள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. சரிங்களா? புதன் லாபத்தில் இருப்பதால் அற்புதமான பணவரவு ஏற்படுறதுக்கான காலமாகவும் இருக்குது. ஐயா, கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பலன்களும் மாற்றங்களும் உங்கள் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது தான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது பிள்ளைகளுக்கு நல்ல இது சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகள், அவருடைய குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் அஷ்டமத்தில் சனி இருப்பது வேலை செய்யும் இடத்துல பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கணும். சிம்மராசிக்காரங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நான் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் திரும்பி பாருங்கள், அங்கே நடந்துகிட்ருக்கும். என்னென்னா, உங்களுக்கு எதிராக உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், இதுக்கு எல்லாம் எதிரான சில நபர்கள் உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இந்த நேரம் வாக்குவாதங்கள்லாம் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சில சண்டைகள், வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் சனி இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்கனாவே சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதனால தான் சொல்கிற, கோபம் அதிகமாக வரும். யாராவது எதாவது பேசிட்டாங்கன்னா டக்குன்னு சண்டைக்கு போயிடுவீங்க. ஐயா, நான் பல பதிவில் சிம்மராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுங்களா? மனிதர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை காட்டக்கூடாது. மனிதர்களிடமோ விலங்குகளிடமோ நீங்கள் உங்கள் கோபத்தை காட்டிடக்கூடாது. நீங்கள் எங்கே கோபத்தை காட்டணும்னா, உங்களுடைய முன்னேற்ற பாதையிலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் தான் அந்த கோபத்தை காட்டி நீங்கள் முன்னேறி வரணும். வேலையில் தான் கோபத்தை காட்டணும். சரிங்களா? மனிதர்களிடமோ விலங்குகளிடமோ நீங்கள் கோபத்தை காட்டுவது அது சரியே அல்ல. சரிங்களா? குடும்பத்தில் சிக்கல்கள், ஆமாம், சிம்ம ராசிக்காரங்க, நான் தான் எல்லா பதிவுலையும் தெளிவாக ஒரு வாட்டி சொல்கிறேன்னே, உங்கள் ஃபேமிலியிலே தான் உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்களே பெரும்பாலும். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கூட பிறந்தவங்களே கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரிஞ்சுக்க மாட்டாங்க. மொத்தத்தில் நீங்கள் எதை பேசினாலும் தப்பு, நீங்கள் எதை சொன்னாலும் தப்பு அப்படின்னு உங்கள் மேலே எரிஞ்செறிஞ்சு கோவத்தை தான் காட்டுவாங்க. அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தையும் டப்புன்னு முகத்துக்கு நேராக பேசிடுறீங்க. எதையும் கொஞ்சம் ஒளிவு மறைவாக பேசாத ஒரு நபராக இருக்கிறனால தான் இங்கே நிறைய பேர்த்துக்கு உங்களை பிடிக்கிறதே கிடையாது. கரெக்டாக? செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கு மருத்துவ செலவுகள், சிம்ம ராசிக்காரர்களுடைய தந்தைக்கு மருத்துவ செலவுகள் இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கும். மருத்துவ செலவுகள் நடந்துகிட்ருக்கும். 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். சம்பள உயர்வுக்கான தேடல் அதிகரிச்சிருக்கும். குறிப்பாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, சர்வீஸ் துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, சரிங்களா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, ரயில்வே துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வேலை ரீதியாக ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான நேரமாக இது இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டம் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுவது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதான் நான் சொன்னேனே, போன பதிவுலேயும் சொன்னேன், சிம்மராசிக்காரங்க இப்போ முருகன் பக்கம் திரும்பி இருப்பீங்க. முருகா முருகான்னு சொல்லி உங்களையே அறியாமல் உங்களுடைய அந்த உங்களுடைய மனம் சொல்லும், முருகனை தேடும். சரிங்களா? சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே கிரகநிலை மாற்றங்களால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் தான். சரிங்களா? இப்போ இந்த கிரகநிலைங்களை அப்படியே நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணுறப்ப தான் சிம்ம ராசிக்காரங்களே ஷாக்காகிற மாதிரி சில விஷயங்கள் வெளியே வரப்போகுது. இப்போ அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். சரி, இவ்வளோ நாளாக சிம்ம ராசிக்காரங்க யார் யாருன்னு சொல்லியிருப்பாங்க, எப்படிப்பட்டவங்கன்னு எல்லா பதிவுலையும் பார்த்துருப்பீங்க. பயமே இல்லாத நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் சிங்கம் மாதிரி. அவங்களுக்கு பயம்னா என்னவே தெரியாது. ஆனால் முதல் முறையாக நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு பயம் இருக்குது. இது இப்போ நான் சொல்கிறத அவங்களே கூட, இந்த சிம்ம ராசிக்காரங்களே கூட ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது பொய், எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்கள் ஆள் மனதுக்குள்ளே நீங்கள் போய் இந்த கேள்வி கேட்டு பாருங்கள்.
சிம்ம ராசிக்காரங்க பயம்னா என்னன்னே தெரியாதவர்கள் என்று உங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லி 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 நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் உண்மையிலுமே வாழ்க்கை மீது அதிக பயம் கொண்டவர்களே சிம்ம ராசிக்காரங்க தான். இதுதான் உண்மை. இதை நீங்கள் யார் மறுத்தாலும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இது உண்மையா இல்லையான்றது. வாழ்க்கை மீது, எதிர்காலத்தின் மீது ரொம்ப பயம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க. வெளியில் தெரியாது, வெளியில் அவங்க பேசக்கூடிய வார்த்தை, அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தாவே மற்றவங்க பயந்துக்குவாங்க இவங்களை பார்த்து. அப்பா இவங்க ரொம்ப அப்படி சிங்க மாதிரி இருக்கிறாங்கப்பா. ஆனால் மனசுக்குள்ள வாழ்க்கை ரீதியான பயம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிச்சயம் இருக்கும். அந்த பயம் பல இடங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள், அவங்க இறங்க வேண்டிய சில செயல்கள், இதில் எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டை போட்டிருக்கும். இது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க அவங்க உள் மனசு இப்போ சொல்லியிருக்கோம், கரெக்டாக சொல்லிட்டாரு, இவர் யாருன்னே தெரியலையே கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்ற இந்நேரம் ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கும். ஆமாம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு பயம் இருக்குது, வாழ்க்கை ரீதியாக பயம் இருக்குது, எதிர்காலம் ரீதியாக பயம் இருக்குது, கூட பழகிறவங்க மேலேயும் பயம் இருக்கும். யார் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பின்னாடி யாராவது குழி தோன்றுறாங்களா, நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் பெரும்பாலும் சிம்மராசிக்காரனுக்கு அதிகமாக அவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கும். யார் கூட பழகினாலும் ஒரு சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருக்கு. இவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, இவங்க இப்படி யோசிச்சிருவாங்களோ அப்படி யோசிச்சிருவாங்க. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரிதான ஒரு விஷயம். ஆனால் பெரும்பாலும் வெளியில் யாரும் இது வரைக்கும் இதை பற்றி சொல்லலை. சிம்ம ராசிக்காரங்கனாவே அவங்களுக்கு பயம் இல்லைப்பா, அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி 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 அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாமல் போயிடுது. இப்போ அதை தான் நான் சொன்னேன், இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதுதான் இங்கே வேலை செய்ய போகுது இனிமேல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஐயா, பயம்ன்ற ஒரு விஷயம் நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்க விடாமையும் பண்ணும், சரிங்களா? அதே போல் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளுக்கான ஒரு பின் விளைவுகளையும் கொடுக்கும். ரெண்டுமே இருக்குது. பயம்ன்ற விஷயத்தில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க எதிர்காலம், அதாவது நாம் செய்யக்கூடிய வேலையில் எந்த தப்பும் வந்துடக்கூடாது, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்களில் நம்ம லைஃப்பில் நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. எதிர்காலம் ஒழுக்கமாக சரியாக எதிர்காலத்தை நம்ம அமைச்சுக்கணுன்ற அந்த பயம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள், அவங்கள நம்பி வரக்கூடிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்குன்னா அதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கான சரிவுக்கான காரணங்கள், சரிங்களா? அப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க, அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறி. அதுதான் இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ஆமாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பயம் வருதுன்றதை முதல்ல நோட் பண்ணுங்கள். ஐயா, யாருக்கும் தெரியாமல் இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய கிரிப்பை விட்டு தராதிங்க. சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பவர்ஃபுல்லான நபர், பயம்னா என்னன்னே தெரியாதவங்க அப்படியே இருக்கட்டும், அந்த பேச்சு அப்படியே இருக்கட்டும், அந்த வார்த்தை உண்மையாகவே இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பர்சனலாக நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க, நம்ம உண்மையிலுமே எதுக்கு பயந்துக்கிறோம், பயப்படுறதுக்கான காரணம் என்ன, அது சரியான காரணமா இல்லை தேவையில்லாமல் பயந்துக்கிறோமா? தேவையில்லாமல் பயந்துக்கிறோம் அப்படின்னா அதை இனிமே தொடர விடாமல் அந்த ஒரு விஷயத்தை உங்கள் மனசுலேருந்து தூக்கிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? இந்த ஒரு விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுவரை பெரும்பாலும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த பயன்ற விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குன்றத. ஆனால் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இருக்குது, அது எது ரீதியாக இருக்குன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒருபடி எந்த விஷயம் சொன்னாலும் அந்த பதிவை அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் தனியாக உட்காந்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். இவர் சொன்னது நமக்கு இருக்கா, அந்த விஷயம் இருக்கா, சரி இருக்குன்னா இதை நம்ம எப்படி மாற்றிக்கணும், என்ன பண்ணணும், இப்படி நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை நேரத்தை நீங்கள் ஒதுக்கிட்டிங்கனாவே உங்களை நீங்கள் சரி பண்ணி முன்னேறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? தடுக்க முடியாத மனிதராக இருக்க வேண்டும். அடுத்த விஷயம் சிம்மராசிக்காரங்க, ஆமாம், நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி கொண்டவங்க நீங்கள் அப்படின்னு. ஆனால் அதே ராசியில் பிறந்தவர்கள், ஐயா என்னால் என் வீட்டை கூட ஆள முடியல, என்னால் ஒரு வேலைக்கு போய் என்னால் ஒரு முழுமையாக நல்ல ஒரு சம்பாத்தியம் கூட வாங்க முடியாது, எதை தொட்டாலும் ப்ராப்ளம்னு வரக்கூடிய நபர்களும் இதே ராசியில் இருக்காங்க, சரிங்களா? அப்போ தடுக்க முடியாத மனிதராக இருக்கணும். பெரும்பாலும் பாருங்கள், காரணங்கள் சொல்பவர்கள், சாக்கு சொல்கிறவங்க, காரணம் சொல்கிறவங்க, என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீங்கள்
நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட வரக்கூடிய குழப்பங்கள், உங்களுக்குள்ளேயே வரக்கூடிய சில சந்தேகங்கள், தடுமாற்றங்கள், தடைகள் இவை எல்லாம் உங்களை அங்கங்கே தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லைனா இவங்க போகிற வேகத்துக்கு சிம்மராசிக்காரங்க பல மடங்கு முன்னேற்றத்தில் மிகப்பெரிய இடத்துல தன்னுடைய லைஃப்பை அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் திட்டங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், குறிப்பாக பெண்கள், சிம்மராசியில் உள்ள பெண்கள் அவங்களால ஒரு நொடி கூட வீட்டில் சும்மா இருக்கவே முடியாது. அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய வருமானம் கண்டிப்பாக இருக்கணுன்ற எண்ணம் சிம்மராசிக்கார பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க நினச்சாங்கன்னா சிம்மராசிக்கார பெண்கள் தனக்கு கீழே 100 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, உயரக்கூடிய அளவுக்கு அந்த சிந்தனையும் திறமையும் கொண்டவர்கள். படிச்சிருக்காங்க, படிக்கலைன்றதெல்லாம் அடுத்த பட்சம். பட் ஆனால் அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா, அது இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு வரும். சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் அவங்களுடைய தைரியமும் அவங்களுடைய பேச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. இதை நான் தெளிவாக சொல்கிறேன். சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள், அந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்களை திருமணம் செய்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக தெரியும். அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க, மனசில் பட்டதை டக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சில இடங்களில் ஹார்டாக பேசுவாங்க. சின்ன தப்பு நடந்தாலும் அது தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தை பெருசு பண்ணுற மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தோணும். இதெல்லாம் சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதே சிம்மராசியில் பிறந்த பெண்கள் ஒருவேளை ஹெட் வெயிட்டோட, நாம் தான் பெரியவங்க, நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்ம இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காதுன்ற மாதிரி சில நெகட்டிவான எண்ணங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அந்த ஃபேமிலியில் பல பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள். ஐயா, நான் இதை தாங்கியா சொல்கிறேன். ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஐயா, கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பில் இந்த 12 ராசிக்காரங்க, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு குணங்கள், பண்புகள் இருக்கும். அதில் பண்புகளும் குணங்களும் சில இடத்துல நல்லதை கொடுக்கும், சில இடத்துல மைனஸாகவும் போகும். அதுதான் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கோவப்பட்டு பேசுகிறதும், அவங்களே அறியாமல் சில வார்த்தைகளை விடுறதும், சில இடங்களில் அது ஏற்றதாக இருந்தாலும் பல இடங்களில் அது உங்களுக்கு மைனஸாக மாறிடுது. இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட சிம்ம ராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், உங்களிடம் உள்ள என்னென்ன மைனஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் பாருங்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரங்க அவங்க மேலே இருக்கிற தப்பை ஒரு வேளை யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியாக ஒத்துக்குவாங்க. பட் ஆனால் எடுத்தோன்னே அந்த மனப்பண்பு வராது. இல்லை அப்படி இல்லைன்னு வாதாட தான் செய்வாங்க. சரிங்களா? அப்போ தடுக்க முடியாத மனிதராக இருக்குன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், தாமதத்தை அதை வச்சு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே சூழ்நிலைகள் யாருக்கும் வழிவிடாது. நம்ம நினச்ச மாதிரி இப்போ நாளைக்கு ஒரு வேலைக்கு நான் காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூ போகிறேன், அந்த நிமிஷம் மழையே வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம நினச்சா அதை தடுக்க முடியுமா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மழை வரனா வந்து தான் தீரும். அது இயற்கை. அதுக்கு எதிராக நம்ம போய் எதுவும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ற மாதிரி வழி விடுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா அது இயற்கை. அது வரும், வராமல் போகும். மழை வரும், வராமல் போகும். வெயில் அடிக்கும், அடிக்காமல் இருக்கும். அப்போ நம்ம நினச்ச மாதிரி சூழ்நிலை வழி விடாதுன்னாலும் அந்த சூழ்நிலை கைதியாகவும் நம்ம இருந்துடக்கூடாது. சரிங்களா? ஆகவே சிம்ம ராசிக்காரங்க தடுக்க முடியாத மனிதராக உங்களை நீங்களே பவர்ஃபுல் ஆக்கிக்கணும். 3வது விஷயம் என்னென்னா, இதுவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ச்சி தான் ஏற்படுது. என்னென்னா, எல்லாம் தெரியும்னு நினச்சிடவே கூடாது. ஆமாம், பல பதிவுகளில் சிம்ம ராசிக்காரங்க கமெண்ட் செக்ஷனில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, என்னங்க இந்த ராசிக்கு இவ்வளோ பெருமையாக பேசியிருக்கீங்க, இந்த ராசியை பற்றி, இந்த ராசி அப்படி ஆஹா ஓஹோன்னு பேசியிருக்கீங்க, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இந்த ராசியில் இருக்காங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சிம்ம ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸும் இப்போ நான் அந்த பிரபஞ்சம் ரீதியாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நடக்கக்கூடிய தடுமாறக்கூடிய, நீங்கள் ஏன் இன்னும் நீங்கள் நினச்ச இடத்த இன்னும் அடையாமல் இருக்கீங்கன்றதுக்கு காரணங்கள் எல்லாம் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிருவீங்க. ரைட், ஓகே, இதுதான் அவ்வளோ நல்லா நம்மளுக்கு தடங்களையும் ஏதோ ஒன்று நம்மளை தடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான்ற உண்மை உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தான் நான் சொன்ன பிரபஞ்சம் காட்ட அறிகுறிகளே இந்த வீடியோவே தான். இந்த வீடியோ தான் பிரபஞ்சம் காட்ட அறிகுறியே உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை பார்க்க வந்தீங்க பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இது பிரபஞ்சத்தின் அந்த ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்குது. உங்களையே அறியாமல் இருக்குது, உங்களுக்கே தெரியாது.
ஆனால் உங்ககிட்ட இருக்குன்றனால தான் இப்போ இந்த பதிவுக்கே வந்திருக்கீங்க. ஐயா காரணம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? நீங்கள் செய்யக்கூடிய இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பேனாவை எடுத்து இப்படி நான் வைக்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா? இந்த பேனாவை நான் எடுக்கிறேன்னா எழுத போகிறேன், அதுக்கு ஒரு காரணம். வைக்கிறேன்னா எழுதி முடிச்சுட்டேன், அதுக்கு ஒரு காரணம். இந்த உலகத்தில் எது ஒரு சின்ன டேபிள் நவுத்தினாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது. அப்போ இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறிகள் தான் இவை எல்லாம் உங்களுக்கு. இதை என்னைக்கு இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ராசி பலன் பார்ப்பீங்க, வழிபாடு பரிகாரங்கள்லாம் பார்ப்பீங்க, பண்ணுவீங்க. அதில் சில மாற்றங்கள் கிடைக்குதுன்னா ஓகே, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இல்லை டோட்டலாக இன்னுமே லைஃப் மாறலன்னு இருக்கிறவங்க தான் நிறைய பேருங்க. உண்மையை சொல்லணுன்னா யூடியூப்பில் போடுற பதிவாகட்டும் எல்லாம் பார்த்து ஆயிரக்கணக்கான வீடியோ பார்த்தும் இன்னை வரைக்கும் முழுமையாக தன்னோட லைஃப் மாறலன்னு இருக்கிறவங்க தான் 95% இந்த உலகத்தில். அதனால தான் நான் இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே வர்றப்ப உங்கள் காது கேட்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளோ நாளாக இதையெல்லாம் கவனிக்காமல் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு. ஓ இதவும் இந்த பக்கம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களே இதுதாங்க ஐயா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான். அப்போ பாருங்கள், எல்லாம் தெரியும்னு சிம்மராசிக்காரங்க நினச்சிட்டாங்கனாவே அவங்க சரிய போகிறாங்கன்னு அர்த்தம், சரிவை நோக்கி போக போகிறாங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சிம்மராசிக்காரங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற அந்த ஒரு வாக்கியத்தை தான் உங்கள் மனசில் எப்போவுமே வச்சுருக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே வீக்காக போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக அங்கே முடிய போகுது இல்லைன்றது தான் உண்மை. அதனால் எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. இங்கே நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் நம்மை விட வயதில் சிறியவர்கள் அவர்களிடம் உள்ள சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் தாராளமாக அவர்களிடம் இறங்கி போய் நம்ம கற்றுக்கலாம், தப்பே இல்லை. சரிங்களா? ஆகவே இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் ரீதியாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் முதல்ல எழுதுங்க. பயம்னு நான் சொன்னேன், எதெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்குன்னு ஒரு ஒயிட் ஷீட்டில் தனியாக உட்காந்து யாருக்கு தெரியாமல் எழுதுங்க. ஏன்னா இது வெளியே தெரிஞ்சுட்டா நம்மளை வீக்காக நினச்சிருவாங்கன்னு கூட நம்ம நினைப்போம். கண்டிப்பாக தனியாக உட்காந்து நீங்கள் ஐயா என்னைக்கு ஒரு மனிதன் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ, நான் யார், நான் எப்படி யோசிக்கிறேன், நான் என்னென்ன பழக்கம் என்கிட்ட இருக்குது, நான் யார்கிட்ட பேசுகிறேன், எனக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இதனால் வந்த நல்லது என்ன, இதனால் வந்த கெட்டது என்ன, இதில் எதெல்லாம் நான் மாற்றணும்னு உங்களுக்கான ஒரு திட்டத்தையும் உங்களுக்கான ஒரு பரிசீலனையும் கொண்டு வந்துட்டிங்கனாவே நீங்கள் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணால் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன ப்ராப்ளம்னு பார்த்து எல்லாம் சரி பண்ணாதானே அது கம்ப்யூட்ரு ஒர்க் ஆகும். அதே தான் நம்ம லைஃப். என்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பழுது பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் எங்கே எப்படி இருக்கணும், யார்கிட்ட எவ்வளோ பேசணும், யார்கிட்டருந்து நம்ம விலகணுன்ற பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை, அதாவது இன்னொரு விஷயம் சொன்னேன், எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு இன்னும் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்றதையும் நீங்கள் யோசிக்கணும். இவை எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் நினைக்கிறது ஒன்று தான், நம்முடைய ஒவ்வொரு பதிவுகளுக்கு வரக்கூடிய நண்பர்களும் பதிவை முடிச்சுட்டு போகும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கணும். இந்த வாழ்க்கை, இந்த காலகட்டம் நம்மளை எப்படி பயணிப்பது, நம்ம எப்படி பயணித்தால் நமக்கான சந்ததியை சிறப்பாக உருவாக்கிக்க முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒன்று தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஐயா இந்த காலத்தில் குடும்பத்தில் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லார் மனதிலும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன தெரியுங்களா? என்னுடைய பேச்சால், என்னுடைய செயலால், நான் எடுக்கக்கூடிய முடிவால் நம் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ எக்காலத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற ஒரு உறுதிமொழி இங்கே சிறியவர்களிலிருந்து பெரியவர்களுக்கு முடிவு எடுத்துக்கணும். மனசில் ஒரு உறுதிமொழி இருக்கணும். என்னுடைய வார்த்தை யாரையும் கலங்கப்படுத்திடாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் இருக்கணும். பயபக்தி இருக்கணும். அது நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் தான் இருக்கணும். அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த பதிவு பிரபஞ்சத்தின் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த பதிவை பார்த்தீங்களோ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களை கனெக்ட் பண்ணிருச்சு. இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஆழ் மனதில் பதிந்து நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும். அது
பல நேரங்களில் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கெடுபலனையும் தாண்டி கூட உங்கள்கிட்ட கொண்டு வந்து நல்லதை சேர்க்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.